பிரியா சிஸ்டர் எங்கே போனீங்க? உங்களை கலைக்கு நான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. நான் தேடி கொஞ்சம் வெளியே போய் நடந்துட்டு வருவோமா? ஏன் பிபி வெயில் அதிகமா? ஏன் இப்படி சொன்னதையே சொல்லி எங்களை சாக அடிக்கிற? நாங்களும் எத்தனை தடவை வெளியே கூட்டிட்டு போவோம்னு சொல்றோம். பார்த்து கருத்துற போறீங்க. நந்துவண்ணா வாங்க குருவே, வேற லைவ்ல போய் நடந்துட்டு வரலாம். போங்க, நடந்துட்டு வாங்க, கிளம்புங்க. இங்க ஒருத்தர் ஹெட்ஃபோன் வச்சுட்டு பேசிட்டே இருக்காங்க. அவங்க வேலையில கரெக்டா இருப்பாங்க. எங்க போற சரண்யா? உன் லைவ்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், பேசாம இரு. நானும் தான் ஹெட்செட் போட்டிருக்கேன் குருவே. அப்ப நான் கத்துறேன், உங்க காது பிஞ்சு போற அளவுக்கு. நந்தோனா பிரியா தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க. செல்வானான்னு கூப்பிடுறாங்க. பிரியா சிஸ்டர் வேற லைவா? நோ, சும்மா நான் மட்டும். போட்டுக்கோங்க குருவே ஹெட்செட்டை அப்படின்னு சொல்றாங்க பிரியா சிஸ்டர். நந்துவண்ணா என்ன மதியம் லஞ்சுன்னு கேட்டேன், ஒண்ணுமே சொல்லல. நந்துவண்ணா வீட்டுல என்ன லஞ்சு? ஜனனி என்டர்பிரைசஸ் வாங்க. வெல்கம் டு அனியாஸ் கிச்சன். நம்மளோட லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல்? ஏம்மா சரண்யா, நான் தான் லில்லி மெசேஜ் பண்ணுறேன். என்னை யார் பிளாக் பண்ணா? என்னால் உள்ளே வர முடியல. அச்சோ, என்னாச்சு? உங்களை யாரும் பிளாக் பண்ணலையே. யார்ட்டையுமே ஸ்பேனர் இல்லையே, எல்லாட்டையுமே எடுத்துட்டேனே. அது என்ன பண்ணலாம்? யாராவது சொல்லுங்க. கலைக்கு நான் பார்த்துக்க பிரியாமா. இந்த சரண்யாம்மா சொல்கிறத பற்றியா? நான் ஃபோனாக இவங்க எனக்கு கட்டிங் பிளேட் போட்டு பல்லு பொடி பண்ணிட்டு வாங்கலாம். என்ன சாவடிக்கிறதுக்குனே பிளான் பண்ணிட்டாங்க சரண்யாம்மா. சாவடிக்கிற கிடையாது, நீங்கள் தானே சொன்னீங்க பல்லு பிடுங்குறதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரீ, நான் வந்து கட்டிங் பிளேட் வச்சு பிடுங்கி விடுறேன்னு சொன்னேன். பிரியா சிஸ்டர் சரி, வாக்கிங் போயிட்டு வரேன். ஓகே ஓகே, லைவ் பார்த்துட்டே போங்க. பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, போயிட்டு வரேன். அப்போ கூட வீட்டுக்காண்டி தான் உழைக்கணும்னு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா? சூப்பர். ஜனனி என்டர்பிரைசஸ் வேணாம், நான் சொல்லிட்டு நான் இனிமேல் உங்கள் லைவுக்கு வரமாட்டேன். பாய் சரண்யம்மா. என்னாச்சு லிலி சிஸ்டர்? வெயிட் பண்ணுங்க, இப்படி கோச்சிட்டு போகலாமா? உங்களை யார் பிளாக் பண்ணா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி தங்கச்சிமா லைவ் விட்டுட்டு ஓடலாமா கோவப்பட்டுட்டு? அண்ணனுக்கு மனசு சரியில்லை தங்கச்சி. உங்களுக்குமா செல்வானா? நானே இன்னைக்கு தான் என் மனசை சரிப்படுத்தி வச்சிருக்கேன். ஆளாளுக்கு வந்து மனசை தூக்கி வெளியே கொண்டு வந்து உப்பு தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் உள்ள வைங்க, சரியா போயிடும். முக்கிய குறிப்பு, உப்பு தண்ணியில் கழுவுங்க. பிரியா சிஸ்டர் பிளாக்கா? பிரவீன் இருக்கியான்னு கேட்காங்க நந்துவனா. ஏன் அண்ணான்னு கேட்காங்க பிரியா சிஸ்டர். ஆமாம் பிரியாமா, மெசேஜ் பண்ணுறேன்னு காட்டவே இல்லை. இப்போ இது என் ஆஃபீஸ் ஐடி. அப்படியா? யாராவது ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். லில்லி சிஸ்டரை மறுபடியும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு எப்படி போய் பார்க்கணும்? தமிழக்கா, சரண்யா பக்கத்தில் எவ்வளோ ஒரு பாப்பா என்னை தேடுது, போயிட்டு வரேன்டா. ஓகே தமிழக்கா, ஓகே பாய் சொல்கிறாங்க லில்லி சிஸ்டர். வில்லேஜ் டைம். ஆமாம் தங்கச்சின்னு சொல்கிறாங்க. கலைக்கேண்ணா உங்களுக்கு தங்கச்சி நல்லதான் பண்ணுவோம். எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான். உங்கள் தங்கச்சி பண்ணால் நல்லதாக தான் இருக்கும். கலைக்கு நான் ஏன் பிரியாமா, அவங்க வெட்டிங் டேக்கு வந்துச்சுல, அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை வெளியெல்லாம் அழைச்சிட்டு போகலையா? ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கலையா? கலைக்கு நான் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு போனால் போதுமா?